மக்களே இப்ப கனடா போல இந்தியாலயும் கரன்சி நோட்டுடைய குவாலிட்டியை மாத்த போறாங்க அப்படின்ற தகவல் வெளிய வருது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய போர்ட் மீட்டிங் பாட்னா மற்றும் மும்பைல நடந்திருக்கு. இதுல தான் இந்த ப்ரொபோசல் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ப்ரொபோசலை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பட்சத்துல இந்தியால அதிக புழக்கத்துல உள்ள ₹10 மற்றும் ₹20 நோட்டுகள் இங்க கனடா, ஆஸ்திரேலியா, யூகே மற்றும் சிங்கப்பூர்ல யூஸ் பண்ற பாலிமர் நோட் குவாலிட்டியில வெளியாகும். இந்த பாலிமர் நோட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சாதாரண பேப்பர் குவாலிட்டியை விட 5 மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த குவாலிட்டியான நோட்டுகளை நீங்க எத்தனை முறை வேணா கசக்கலாம், கிழிக்க ட்ரை பண்ணலாம், தண்ணியில போட்டு முக்கலாம், எதுவுமே ஆகாது. இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா இது ஒன்னும் புதுசுலாம் கிடையாது. 2012 ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மூலமாக 5 சிட்டிக்கு கொச்சி, மைசூர், ஜெய்ப்பூர், சிம்லா மற்றும் புவனேஸ்வர் போன்ற நகரங்கள்ல இது இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஆனா அப்போதைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாலிமர் நோட்டை நிறைய ஏடிஎம்ல யூஸ் பண்ண முடியாம போச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. சோ இப்போ இந்த இஷ்யூ எல்லாமே சால்வ் பண்ண காரணத்தால மறுபடியும் இது இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா அப்படின்னு பாக்குறாங்களாம். இது ஆர்பிஐ கன்சிடர் பண்றதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா இப்ப பேப்பர் காஸ்ட் ரொம்ப உயர்ந்துகிட்டே இருக்கு. அதனால கரன்சி நோட்டை பேப்பர்ல தயாரிக்க பதிலா பாலிமர் நோட்டு மூலமா தயாரிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. மேலும் கனடா இந்த பாலிமர் நோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண காலங்கள்ல அதை கவுண்டர் ஃபிட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதாவது இது டூப்ளிகேட்டே பண்ண முடியாம போச்சு. அவங்களுடைய கள்ள நோட்டுகளுடைய புழக்கம் ரொம்பவே கம்மியாச்சு. சோ இப்போ இந்தியா அதை கொண்டு வரும் பட்சத்துல இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணவும் முடியும். மேலும் இந்த நோட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஈஸியா நீங்க லைட் அடிச்சு பார்க்கலாம். அதனுடைய கலர் சேஞ்சஸ்லாம் பார்க்கலாம். சோ அதனால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கள்ள நோட்டு தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம் இதை வச்சு. சோ இந்த பிளான் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சுச்சுன்னா கூடிய விரைவில் நம்ம நாட்டிலே கலரான நோட்டுகள் எல்லாம் பார்க்கலாம்.